இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை ஒருவேளை இடிந்து போய் கிடக்கலாம். யாருமே திரும்பி எடுத்து கட்ட முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை நொந்து போய், இனி என்னுடைய வாழ்க்கையை திரும்பி கட்ட முடியாது, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை திரும்பி கட்ட முடியாது, அவ்வளோதான். அந்த நிலைமையிலே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளையின் வாழ்க்கையை நான் மறுபடியும் திரும்பவும் கட்டுவேன், உன்னுடைய தொழில் காரியத்தை நான் திரும்பவும் கட்டுவேன், உடைந்து போன உங்களுடைய சரீரத்தை திரும்பவும் கட்டுவேன், எதெல்லாம் கட்டப்படாமல் இடிந்து போய் கிடக்கிறதோ கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர். எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், இல்லை திரும்ப பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படாது, திரும்ப உங்க வாழ்க்கை கட்டப்படாது. நீங்களே ஒருவேளை அவ்விசுவாசத்திலே திணறி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், ஒரு சாதாரணமான மனிதனால் அதை செய்ய முடியுமானால் உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவதற்கு அவராலே முடியும். நீங்கள் முழு இருதயத்தோடு நம்புங்கள். ஆண்டவரே, நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையை திரும்ப கட்ட முடியும். ஆண்டவரே, நான் நம்புகிறேன் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை திரும்ப கட்ட முடியும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார். ஒரு 3 காரியத்தை நான் தியானித்தேன். நம்பர் 1, முதலாவதாக மறுபடியும் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்னை கட்டுவதற்கு உம்மால் முடியும் என்று நம்புவோம். உம்மால் முடியும், என்னால் முடியாது, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையால் முடியாது, ஆனால் உங்களால் முடியும். நம்பர் 2, இரண்டாவதாக பிள்ளைகளை, சில நேரத்திலே ஆண்டவர் மீண்டும் உங்களை கட்டும்போது சில நேரங்களிலே சில சோதனைகள் வரும், சில அவமானங்கள் வரும், சில தட்டுமுட்டல்கள் வரும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் அதை சகித்து கொள்ளுங்கள். யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாரோ, நீங்கள் செய்ய வேண்டியது, முதலாவது, உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இரண்டாவது, நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே நீர் என்னை சரி செய்வதற்கு எவ்வளவு சூழ்நிலையை நீ அனுமதித்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுங்கள். மூன்றாவது நான் தியானித்தேன், நான் என்ன நம்புகிறேன் என்றால், நிறைய பேர் அப்படியே பிடிச்சிட்டே நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் உங்களை கட்ட வேண்டும் என்றால் சில நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும், நீங்கள் அப்படியே தாழ்த்த வேண்டும். அப்படி நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை நான் மறுபடியும் கட்டுவேன். இந்த 3 காரியத்தை நீங்கள் மறக்காதிருங்கள். நம்பர் 1, முதலாவதாக என்னை மறுபடியும் கட்டுவதற்கு ஆண்டவராலே முடியும். நம்பர் 2, இரண்டாவதாக நான் கர்த்தருடைய கையிலே எந்த சோதனைகள் வந்தாலும் நான் அதை தாங்குவேன். மூன்றாவது, நான் வனைந்து கொடுப்பேன். இந்த 3 தீர்மானத்தையும் நீங்கள் எடுங்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைந்து போய் கிடக்கிறதோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் நீர் கட்டுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.